சொல்ல போனாக்கங்க நம்முடைய சொந்த பேரில் வந்து தெரு பேர் வந்து மாற்றுறது இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. இப்போ எஸ்வி சேகரோட அப்பா பேரில் வந்து சென்னையில் வந்து ஒரு தெரு பேர் வந்து மாற்றிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? எஸ்வி சேகர் அப்பா வந்து தமிழக முன்னேற்றத்துக்கு வந்து பாடுபட்டவரா, இல்லைனா மொழி போரில் கலந்துக்கிட்டவரா, இல்லைனா வந்து இது மாதிரி சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றவரா? எதுவுமே கிடையாது. அவருடைய ஃபேமிலியை அவர் பத்திரம் பார்த்துக்கிட்டவருக்கு வந்து இன்னைக்கு வந்து அவரோட பேரில் தெரு அமைச்சு தெரு பேரே வச்சுருக்காங்க தமிழக அரசு. அது ஏன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா எஸ்வி சேகர் வந்து வாடகைக்கு கொடுத்துருக்காரு டிஎம்கே கிட்ட. இப்போ வந்து ஏன்னா இப்போ வந்து இவங்களுடைய கருத்துக்கள் வந்து இவங்களா டைரெக்டாக பேச முடியாது, எம்எல்ஏ எம்பியை வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி தலைமையை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேசுனாங்கன்னா அவங்க உளறிடுவாங்க, அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க, அப்புறம் வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருங்கிறதுனால எஸ்வி சேகர் மூலியமாக வந்து விஜய் விமர்சிக்கிறது, அண்ணாமலையை விமர்சிக்கிறது, மற்ற அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறது. எஸ்வி சேகர் வந்து 2 பேரை மட்டும் பேச மாட்டார். ஒன்று ஸ்டாலின், அடுத்தது மோடி. அந்த 2 பேருமே பேசினாக்கா இவருடைய சோத்துக்கு வந்து ஆப்பு வந்துருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து அவங்கள வந்து ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க எஸ்வி சேகரை. மற்றபடி வந்து எஸ்வி சேகர் இப்போ பேசுறதுனால வந்து தமிழக அரசியல் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமானாக்கா ஒன்றுமே நடக்காது. அவர் வந்து பெரிய ஆரோக்கியம்லாம் சொல்கிற ஆள்லாம் கிடையாது. மற்றபடி அவர் வந்து ஒரு எலும்பு துண்டுக்கு அலையிற ஆள். ஆனால் எலும்பு சாப்பிட மாட்டார், ஆனால் எலும்பு துண்டுக்கு அலைவார். அது எந்த எலும்பு துண்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்.